வயநாடு நிலச்சரிவில் சூரல்மலை முண்டகை இடையே இருந்த பாலம் சேதமடைந்தது. தற்போது அந்த பாலம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அந்த பணி தற்போது நிறைவடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், சூரல்மலா முண்டகை இடையே தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? ஸ்ரீதர், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டகை, சூரல்மலா, மேம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டது. இதுல நூற்றுக்கணக்கான வீடுகள் அடித்து செல்லப்பட்டதுல கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில அந்த சூரல்மலைக்கும் முண்டகைக்கும் இடையேயான பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால முண்டகைக்கு போகுவதற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால அந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிக்கு போக முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில ராணுவ வீரர்கள் இந்த பால அமைப்பு பணியை நேற்று மதியம் துவங்கினர். இந்த பணியானது நேற்று முதல் தற்போது வரை நடைபெற்று வந்தது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. இப்ப நிறைந்துள்ள நிலையில் தற்போது முண்டகைக்கு இந்த வகையாக வாகனத்தில் சென்று அந்த பகுதியில் முண்டகை பகுதியில எத்தனை வீடுகள் அங்க நிலச்சரிவில் ஆய்வுள்ளது, அதுல சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியும், மேலும் அங்கு உள்ள இறந்தவர்களின் எத்தனை பேர் இருந்துள்ளார்கள் என்ற நிலவரம் தெரியும். இங்கிருந்து மேலும் மீட்கும் பணி அங்கு அந்த பகுதியில் உள்ள மக்களை மீட்கவும் இந்த பாலம் தற்போது உதவியாக உள்ளது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.